என்ன மரகதா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடுச்சுன்னு தானே நினைக்கிற? இது முடிவல்ல, தொடக்கம். இன்னும் நீ பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. இனிமேதான் கதையே ஆரம்பம். வணக்கம் வணக்கம். அம்மா வீட்டுக்கு போகாம எங்க அதெல்லாம் கூட்டிட்டு சொல்லக்கூடாது வந்திருக்க? பூமிகா. நீ உள்ள வந்து பாரு, நீயே ஹாப்பி ஆயிடுவ. சரியா? வா. வாங்க மேடம். வணக்கம் சார். வாங்க சார். வணக்கம். வாங்க மேடம். வாங்க எல்லாம் சார். ரெடி பண்ணிட்டீங்க? எல்லாம் ரெடியா இருக்கு சார். ஓகே. போங்க, விஷ் பண்ணுங்க. ஒவ்வொருத்தரா போயிட்டு விஷ் பண்ணுங்க. Happy birthday பூமிகா. Happy birthday பூமிகா. Happy birthday பூமிகா. ஒன் பை ஒன்னா போங்க. போங்க. நீ கை விடு. என்ன பூமிகா, இப்போ உனக்கு சந்தோஷமாமா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் மா. இங்க பாருங்க, உங்க எல்லாரையும் பார்த்ததுல என் பொண்ணுக்கும் எனக்கும் ஏன் எங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு என் பொண்ணு பூமிகாவோட பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக வரல. உங்க யாரோட பிறந்த நாளும் தெரியாதுன்னு உங்க நிர்வாகி கண்ணன் சார் சொன்னாரு. அதனால என் பொண்ணோட பிறந்த நாளை உங்க எல்லாரோட பிறந்த நாளாவும் கொண்டாடுறதுக்காக தான் வந்திருக்கோம். ஸ்வேதா குட்டி, உனக்கு இப்ப சந்தோஷம் தானே? இல்ல பாட்டி, போர் அடிக்குது. என்னது போரா? என்ன அப்படி சொல்லிட்ட? சாமி கும்பிட்டு உன் பேர்ல அர்ச்சனை பண்ணி நிறைய பேருக்கு வயிறார சாப்பாடு போட்டு அவங்க பசி ஆத்திட்டு வந்திருக்கோம். அது உனக்கு போரா? ஆமா, கோவில் அன்னதானம் எல்லாம் உங்கள மாதிரி பெரியவங்களுக்கு தான் ஹாப்பி, எனக்கு ஹாப்பி இல்ல. உனக்கு இப்ப என்ன பண்ணா ஹாப்பியா இருக்கும் சொல்லு, பாட்டி உடனே ரெடி பண்ணி கொடுக்கறேன். எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூடயும் சேர்ந்து கேக் வெட்டி ஹாப்பி பர்த்டே கொண்டாடணும். அப்படியா? கண்ணை மூடு, பாட்டி ஜீபூம்பா போட்டு உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வர வைக்கிறேன். விளையாடாதீங்க பாட்டி, நானே ஃபீலிங்ல இருக்கேன். நிஜமாதாம்மா சொல்றேன், நீ கண்ணை மூட. கூட்டிட்டு வா. வா. ஸ்வேதா, இப்ப கண்ணு தர. தேங்க்ஸ் பாட்டி. சந்தோஷமா? சரி சரி, சீக்கிரம் போய் உன் பர்த்டே ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வா. கண்மணி, குமரா, குழந்தைய கூட்டிட்டு போங்க. வாங்க. வாங்க. வாடா. பிள்ளைங்களா, இன்னைக்கு உங்க எல்லாருக்குமே பிறந்த நாள். இதே மாதிரி வருஷம் வருஷம் கொண்டாடலாம்.
இப்போ எல்லாருமே ஒவ்வொருத்தரா வந்து கேக் வெட்டலாம். பூமிகா, உனக்கு சந்தோஷம் தானே? இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. எனக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆம், இப்போ பிறந்த நாள் வாழ்த்து நம்ம தமிழ்ல பாட போறோம். என்ன பிள்ளைங்களா, உங்களுக்கு எல்லாம் தெரியலையா? சரி, நான் பாட பாட நீங்க பின்னாடியே பாடுங்க. பாருங்க. சரி. லால லால லாலா லால லால லாலா நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும். நீண்ட நீண்ட காலம் நீ நீண்டு வாழ வேண்டும். வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும். வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும். அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பரிவு வேண்டும், பண்பு வேண்டும், பரிவு வேண்டும், எட்டு திக்கும் புகழ வேண்டும், எட்டு திக்கும் புகழ வேண்டும், எடுத்துக்காட்டாக வேண்டும். எடுத்துக்காட்டாக வேண்டும். லால லால லாலா லால லால லாலா லால லால லாலா லால லால லாலா. எல்லாருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இப்போ எல்லாருமே கேக் வெட்ட போறீங்க, சரியா? இருங்க. சரி, கேக் வெட்டலாமா? பாட்டி, என் பேத்தி எவ்வளவு அழகா இருக்கா, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. ஸ்வேதா, சந்தோஷமா? ஹாப்பியா ஃபீல் பண்றேன் தாத்தா. தேங்க்ஸ் பாட்டி. வாமா புனிதா. மாப்பிள வாங்க. வரமாமா. வாடா என் தங்கம். வாமா புனிதா. வாங்க மாப்பிள. வாங்க மாப்ள. பேராண்டி, நல்லா இருக்கியா? உன் மாமா மக பர்த்டேக்கு இப்படிதான் லேட்டா வருவியா? அங்க பாரு ஸ்வேதாவ, இப்பவே பேசி நைஸ் பண்ணி வச்சுக்க. நாளை பின்ன பொண்ணு கேட்க வரணும்ல. அப்பா சும்மா இருங்கப்பா, சின்ன பிள்ளைங்க முன்னாடி என்ன பேசணும்னு தெரியாதா? இதுல என்னமா இருக்கு, நீ வேற. நீ போய் கை கொடுப்போ. ஹாப்பி பர்த்டே ஸ்வேதா. Thank you. ஹாப்பி பர்த்டே ஸ்வேதா. Thank you அத்தை. ஸ்வேதா, டைம் ஆகுதுமா, கேக் வெட்டிடலாம். மறக்கலாம் அந்த மெழுகுவத்தி.
கேக்க பேத்திக்கு ஊட்டி விடு. என்ன மலரா கேக்க கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்க? பேத்திக்கு ஊட்டி விடு. சும்மாதாங்க. என் பேத்தியோட அழக பார்த்து ரசிச்சேன். இவ சிரிக்கிறது பாக்குறதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. ஸ்வேதா, இந்தா. என் செல்லம். ஹாப்பி பர்த்டே gift வாங்கிக்கங்க. ஹாப்பி பர்த்டே ஸ்வேதா. ஹாப்பி பர்த்டே ஸ்வேதா. விஜய் இங்க வா. என்னம்மா? இந்த மோதிரத்தை ஸ்வேதா கொடு. போய் போட்டு விடு. ஸ்வேதா, உன் கை கொடு. ஏய் சூப்பர். தேங்க் யூ விஜய். ஏண்டா பேராண்டி, ஆ? ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன், இப்பவே மோதிரம் போட்டியா? அப்பா, என்ன நீங்க? ஸ்வேதா செல்லம், இப்போ உனக்கு சந்தோஷமாமா? ரொம்ப சூப்பரா இருந்துச்சு பாட்டி. தேங்க்ஸ் பாட்டி. தங்கம். மேடம், உண்மையிலேயே இன்னைக்கு எங்க எல்லாருக்கும் ரொம்ப சிறப்பான நாள். பொதுவா எல்லாரும் எங்க ஆசிரமத்துக்கு வந்து நிறைய உதவி பண்ணிருக்காங்க, இன்னும் உதவி பண்ணிட்டும் இருக்காங்க. இந்த நேரத்துல உங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி சார். நிறைய பேர் அவங்க பிள்ளைங்க பிறந்த நாளுக்கு எங்க ஆசிரமத்துக்கு வந்து துணிமணி சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா இன்னைக்கு நடந்த இந்த பிறந்த நாளை எங்க எல்லாராலையும் மறக்கவே முடியாது. இங்க இருக்கிற எல்லா குழந்தைகளோடையும் சேர்ந்து நானும் இன்னைக்கு புதுசா பிறந்த சந்தோஷத்துல இருக்கேன். உங்க குழந்தையோட பிறந்த நாளை எங்க பிள்ளைகளோட பிறந்த நாளா கொண்டாட வச்ச உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சார். அதனால பூமிகாவுக்காக இந்த பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து சின்னதா ஒரு அன்பு பரிசு கொடுக்க போறாங்க. வாங்கிக்கோமா. ஹாப்பி வாங்கிக்கோ. பர்த்டே பூமிகா. தேங்க்யூ சொல்லு. தேங்க் யூ. தேங்க் யூ. பிரிச்சு தரவா? அம்மா, இது யார் கொடுத்தது? நானும் அவளுக்கு பர்த்டேக்கு வாங்கி கொடுத்துடணுமா? அடுத்தது எடு பார்க்கலாம். அம்மா, இது நித்யா வாங்கி கொடுத்ததுமா? நல்லா தான் இருக்கும் போல இருக்குல்ல. பிரிச்சு பார்க்கலாம். ஆனா மேல போய் பிரிச்சு பார்க்கலாம், சரியா? ஸ்வேதா குட்டி, கைய காட்டுங்க. இந்தாங்க. நாம இந்த மோதிரத்தை பத்திரமா எடுத்து வச்சிடலாமா? பாட்டி வலிக்குது பாட்டி. கொஞ்சம் டைட்டா இருக்கு, அவ்வளவுதான்.
அவ்வளவுதான் வந்துருச்சு. சரி வரேன். சரிம்மா. அண்ணி போயிட்டு வரேன். வரேன் அத்தை. போயிட்டு வா. ஸ்வேதா பாய். பாய். சரி வாடா. விஜய் 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 நில்லு. என்ன மோதிரம் வாங்கி வந்து கொடுத்துருக்க நீ? இதப்ப போடும் போதே நெளிஞ்சிருச்சு. இந்தா இத நீயே வச்சுக்கோ. என்னத்த விஜய் ஆசையா போட்டு விட்டத ஏன் திருப்பி கொடுக்குறீங்க? இத பாரு, இப்பவே கிஃப்ட் அது இதுன்னு கொடுத்து அவ மனசுல ஆசைய வளர்த்து கெடுத்து வைக்காதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஆசையா? என்ன ஆசை? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. புரியலையா? நீங்க ஃபங்க்ஷனுக்கு வரும்போதே உங்க பையன் கிட்ட சம்மந்தி இப்பவே நைஸ் பண்ணி வச்சுக்கோன்னு சொன்னார்ல, அதுக்கு தான் சொல்றேன். ஏங்க, மாமா ஏதோ தமாசா சொன்னாரு, அத போய் ஏன் சீரியஸா பேசுறீங்க? இத பாருங்க தம்பி, சின்ன பிள்ளைங்க கிட்ட சொல்றதும் பச்சை மரத்துல ஆணி அடிக்கிறதும் ஒண்ணுதான். நீங்களே உங்களுக்கு குழந்தை இல்லைன்னு ஒரு அனாதை குழந்தைய தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு வரீங்க. ஆனா நாளைக்கு என் பேத்திக்கு கல்யாண காட்சின்னு வரும்போது அந்தஸ்துல பெரிய இடத்துல இருக்கிற மாப்பிள்ளைய பார்த்துதான் கட்டுவோம். அதனால நீங்க உங்க மனசுல ஆசைய வளர்த்துக்கிட்டு அதை இவன்கிட்டயும் திணிச்சு நாளை பின்ன என் பிள்ளைக்கு உங்க பொண்ணு கொடுங்கன்னு சொல்லிக்கிட்டு வந்து நிக்காதீங்க. இதெல்லாம் ஒரு மோதிரம் 2 கிராம் கூட தேராது. இந்தா இத நீயே வச்சுக்கோ. ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்ல போறியா? இங்க பாருங்க அத்தை, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. நீங்களும் உங்க பொண்ணும் சேர்ந்து உங்க பேத்திக்கு என்ன சொல்லி எப்படி வளர்ப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு ஏழை வீட்ல இருந்து கூட பொண்ணு எடுப்பனே தவிர பொண்ணை கொடுங்கன்னு உங்ககிட்ட மட்டும் வந்து நிக்க மாட்டேன். இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. புனிதா, வா போலாம். இவங்க பேசின எதையும் மனசுல வச்சுக்காத. இவங்களுக்கு நாம எந்த விதத்திலையும் குறைஞ்சவங்க இல்ல. இன்னும் நாள் இருக்கு, பாத்துக்கலாம். வா வாடா போலாம். வா பூமிகா, வா வா வாடா வா. வா. பூமிகா, உனக்கு சந்தோஷம் தானே? எனக்கு ரொம்ப சந்தோஷம் பாட்டி. பூமிகா, பாப்பா, ம், இதே மாதிரி உன்னோட எல்லா பிறந்த நாளையும் அந்த ஆசிரமத்திலே கொண்டாடிடலாமா? ம். அங்க இருக்கிற குழந்தைங்கள எவ்வளவு ஹாப்பியா இருந்தாங்க பாத்தியா? தேங்க்ஸ் தேங்க்ஸ் பாரி. வெல்கம். எத்தனை குழந்தைங்க இந்த நாட்டுல பெத்தவங்க தெரியாம பிறந்த தேதி தெரியாம இருக்காங்க. உண்மையிலேயே எனக்கு மன நிறைவா இருந்துச்சு. இந்த பிறந்த நாள் மட்டும் இல்லாம நம்மளால எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் அங்க போய் அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணிட்டு வரலாம். கண்டிப்பா போலாமா?
பாட்டி பசிக்குது பாட்டி. கூட்டிட்டு வா. வா. வா போய் சாப்பிடலாம். ராசாத்தி, பெரியம்மா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கல்ல? அவங்க ஞாபகம் பூரா பூமிகா மேல தான் இருக்கும். இந்த பிறந்த நாளுக்காக தான் அவங்க இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தாங்க.